நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சியை காண செய்யுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சார், இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுத்தருகிற அநேக வசனங்கள், அநேக வார்த்தைகள் உண்டு. இதில் நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 25ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்போது இந்த முக்கியமான ஒரு காரியம், இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். நாளை என்ன நடக்குமோ, என்னத்தை சாப்பிட போகிறோமோ, என்னத்தை குடிக்க போகிறோமோ என்று சொல்லி அநேக நேரங்களில் கவலைகள் இருக்கிறது. கவலை இல்லாத மனுஷனை இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்பட்ட சூழலை எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கவலையும் பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் சீக்கிரத்தில் பலகீனப்படுவோம். ஏனென்றால் சாத்தான் உள்ளே நமக்குள்ளே வருகிறதற்கான ஒரு வழி, ஒன்று பயம், இரண்டாவது கவலை. ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த உலகத்தில் கவலை இருக்கிறதா? நிச்சயமாக இருக்குது, யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. அதிலிருந்து விடுபடுவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார். சில பேர் வியாபாரம் ஆகலையேன்ட்டு கவலை இருக்கும். சில பேர் நம்முடைய தொழில் இப்படியே போயிருந்தா என்ன ஆகிறது, இன்னும் இதிலிருந்து ஒரு படி மேலே வந்தால் தானே நல்லா இருக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு என்ன பண்ணலாம், கவலையோடு இருக்கலாம். அப்படி குடும்பத்தில் கவலையோடு இருக்கா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து கவலை, இன்னும் திருமணம் முடித்து கொடுக்க முடியலையே அப்படின்ற சில பெற்றோர்களுக்கு கவலை இருக்கும். என் பிள்ளை சரியாக ஒரு படிக்கலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போது இந்த கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, கவலையே படாதிருங்கள். அது எப்படி படாமல் இருக்க முடியும்? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வருகிறது, அழுகை வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. அப்போ மனித வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன பண்ணுது, தாண்டி வரக்கூடிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஒவ்வொரு நாளும் ஒரு கடலில் இருக்க மீன் எப்படி எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல் இந்த உலகத்தில் நாம் எதிர்நீச்சல் என்பது விசுவாசத்தில் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையில் தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே சரியாகாது. ஹல்லேலூயா. கவலைப்படுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே சரியாகாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைமையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறாரு,
நமக்கு கிடைக்கிற இந்த ஆகாரத்தை விட இந்த சரீரம் விலையேறப்பட்டது. அதற்குள்ளே கொடுக்கப்பட்ட ஜீவன் அது தேவன் கொடுத்த ஒரு கிருபை. நாம் உயிர் வாழ்கிறோமே, அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. எந்த மனுஷனை வச்சு சொல்லலை, அவர் சொல்கிறாரு வானத்தில் பறக்கிற பறவையை பார்த்து சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விளைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா. பாருங்க, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகவே அநேக உதாரணங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில குட்டி பறவைகளை, எறும்பை கொண்டு ஆண்டவர் நமக்கு உதாரணமாக சொல்லி தருகிறார். எப்பா அதை பாரு, நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலையே பார்த்துட்டு இருக்காத, ஒரு பறவை பாரு எவ்வளோ சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எப்போ உணவு தேவை, எங்கே போய் என்ன பண்ணணும், உறவு தேடணும், எல்லாமே என்ன பண்ணுவோம், அது கவலையே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதற்கு ஏற்ற நேரத்தில் எது எங்கே கிடக்கோ எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல் நாமும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவலைப்பட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேலே வரவே முடியாது. ஆகவே சில காரியங்கள் நம்மை காயப்படுத்துகிற இருதயத்தில் ஆழமான ஒரு காயமாக இருக்கும். ஆகவே அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல நாட்கள் இருக்கும். ஒருவேளை அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்க. இதில் 3 காரியம் 4 காரியத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். உணவுக்காக, உடைக்காக சொல்லுகிறார். அதே போல் 27ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கவலைப்படுறதுனால எத்தனை ஹைட்டு வரமோ, எத்தனை அடி வளருவோம் அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வளரவே மாட்டோம். ஏன்னா கவலைப்படுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான் வரும், கண்ணீர் தான் வரும், ஒரு சோர்வான ஒரு நிலைமையிலே நம்ம வாழ்க்கை இருக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் அதை ஆண்டவர் நமக்கு தரல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணது நமக்கு சந்தோஷம். நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சமாதானம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கவலை இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசப்பா என்னுடைய கவலைகள் இருக்கிறது, என்னுடைய பாரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அப்போ அந்த வசனத்திலையும் ஆண்டவர் பேதுருவில் சொல்லிருக்கிறாரு. அப்போ அதுலேயும் நாம் பார்க்கும் பொழுது நம்ம சுமக்கக்கூடாத பாரத்தை என்ன பண்ணணுமா, ஆண்டவர் மீது இறக்கி வச்சிருங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் வழியை ஒப்பு கொடுத்துட்டு, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாம் ஏசப்பா பாதத்தில் சொல்லுங்கள். ஏசப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் இருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கப்பா, என்னுடைய அயலார் இடத்துல பிரச்சனை, என்னுடைய உறவுகள் மத்தியில் பிரச்சனை, இதையெல்லாம் உங்கள் சமூகத்தில் தர்றேன். இனி நான் யார் இடத்துலையும் நான் கவலைப்படுறதில்ல. ஏசப்பா, உம்மீது இறக்கி வச்சிட்றேன், உங்கள் பாதத்தில் இறக்கி வச்சிட்றேன். இனிமேல் அது உம்முடைய பாரம், உம்முடைய கஷ்டம். நீர் எனக்கு சந்தோஷத்தை தருகிறீர், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர். இதிலிருந்து மீண்டு வந்து நான் உமக்காக வாழணும் ஆண்டவரை. இப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அப்போது உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ட்ரெஸ்ஸஸ்க்காக நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியங்கள்,
ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு மூலமாக நம்முடைய வாழ்வையில் வருகிற வார்த்தைகள் அது வெறுமையான வார்த்தைகள் அல்ல, அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த வேத வசனத்தை நாம் உள்ளாக வாங்கும் பொழுது, உள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இனி நான் கவலைப்பட போகிறதில்ல, இனி என் பிரச்சனைக்காக நான் கவலைப்பட போகிறதில்ல, அதில் நீங்கள் ஜெயத்தை தருவீங்க அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல கவலைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதை மாற்றக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் இதற்கெல்லாம் ஒரு வழியை ஆண்டவர் சொல்கிறாரு. 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வருகிறது. அல்லேலூயா. போராட்டங்கள் வருகிறது, கவலை வருகிறது என்று சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா அது போயிட போதா? கூடும். ஆனால் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அந்தந்த நாட்களில் எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் நாம் போராடி ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற தேவ மனிதர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு வருகிற ஒரு போராட்டம், ஒரு ராஜா ஒரு சிலையை வணங்கும்படியாக கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுதுதான் அந்த ராஜா அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லியிருந்தார். அதை அந்த காரியத்தில் செய்யாதவர்கள், வணங்காதவர்களை என்ன பண்ணணும்? அக்கினி சூளையில் தூக்கி போட்டுடணும், போட்டு எரித்து கொன்றணும். இதுதான் அவங்க சொன்ன திட்டங்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அவங்கள என்ன பண்ணாங்க? தூக்கி அக்கினி சூளையில் போட்டாங்க. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அங்கே போட்டவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதில் வாலிபர்கள் 3 பேரை போட்டாங்க. ஆனால் கூட ஒருத்தர் அந்த இடத்துல அவங்களோடு அக்கினியில் சுற்றி கொண்டிருந்தார்களாம். பாருங்கள், அக்கினி நெருப்பு சூளை அங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த நெருப்புக்குள்ளாக 4 பேர் போடுறாங்க, போட்டவங்க 3 பேர். ஆனால் கூட ஒருவர், என் ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அக்கினி சோதனை போல உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் தூக்கி எறிந்த சூழலில் இருக்கிறாங்களா? உங்கள் கூட ஒருத்தர், என் ஆண்டவராகி இயேசு நம்பிக்கையின் நாயகன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்களை நேசிக்கிறார். அதே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காத்த தேவன். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஐயா, 7 மடங்கு அக்கினி சூளை. அப்போ பாருங்கள், 1 மடங்கு ஒரு தீப்பொறி நம்முடைய சரீரத்தில் பட்டால் அதனுடைய வேதனை கஷ்டமாக இருக்குது. ஆனால் 7 மடங்கு செய்தாங்களாம். அவங்க முடி கூட கருகலை. அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. என் ஆண்டவருடைய பிரசனம் அந்த அக்கினிக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்குள்ளாக ஒருவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, 4வது ஆள் முகம் தேவ தூதனை போல இருக்கிறதே. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை காக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்காதிருங்கள். அவர்களைப் போல நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, ஓ, நான் ஆராதிக்கிற என் இயேசு என்னை கைவிட மாட்டார், நான் நேசிக்கிற என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் மிகப்பெரிய ஒரு காரியத்தில் கொண்டு போயிடும், ஒரு வேதனையில், ஒரு பலகீனத்தில் கொண்டு போயிடும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தேவ சமூகத்தில் போயிட்டு கவலையாக இருந்ததுன்னா ஆண்டவர் சமூகத்தில் நல்லா கரமுயர்த்தி நல்லா ஆண்டவரை துதித்து பாடி, ஆண்டவரே, என் பாரத்தை உன் மீது இறக்கி வைக்கிறேன்,
இனி என் பிரச்சனை உம்முடைய பிரச்சனை. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி நாம் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா? கவலையோடு இருக்கிறீங்களா? யாருமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாரங்களை கேட்க ஒருத்தரும் இல்லையே. ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு உண்டு. ஆகவே கவலைப்படாதிருங்கள். அவரிடத்தில் சொல்லுங்க. வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி வேண்டிக்கொள், அவர் உனக்கு வெளியரங்கமான பலனை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே எந்தெந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு கவலைகள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, உங்கள் வீட்டு அறையை பூட்டிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மறைவாக இருக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நமக்கு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை மாறணும் அப்படின்னு நீங்கள் வாயை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஏசப்பா, என் கவலைகளை மாற்றுங்க, என் துக்கத்தை மாற்றுங்க, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, இது இன்றோடு மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கவலையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, கவலைப்படாதிருங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்பா, நாங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கவலைப்படுறோம் ஆண்டவரை, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கவலைப்படுறோம் ஆண்டவரை. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்த கவலைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, குடும்பத்தை குறித்த கவலைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தை குறித்த கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, கஷ்டத்தின் நேரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா. தடையாயிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடுக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த குடும்பங்களில் சமாதானம் இறங்குவதாக. ஆண்டவரே, நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா கவலைகள் ஆண்டவரே, துக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஒரு தெய்வீக சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, உங்கள் நாமம் மகிமை பெறட்டும் அப்பா. ஒவ்வொரு உடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமை பெறட்டும் அப்பா. இருதயங்களை காக்கிற தேவன், இருதயத்தை பார்க்கிற தேவன் நீரப்பா. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான். ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற காயங்கள், இருதயத்தில் இன்னும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே துக்கப்படுத்தின காரியங்கள், அந்த காரியங்கள் மாறட்டும் அப்பா. இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளாக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமை உண்டாகட்டும் அப்பா. பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால
மாற்றி போடுங்கப்பா. குடும்பங்களில் இயேசுவே ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனை குடும்பங்கள் இல்லப்பா பிரிந்திருக்கிறாங்கப்பா, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இணையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இணையும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் நாமம் மகிமை பெறட்டும். என் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாக என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதாக. உங்கள் கிருபை கூட இருக்கட்டும் ஐயா, உங்கள் கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, சிறுவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகளை மாற்றுங்கப்பா. பண தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர். அந்த தேவைகளை எல்லாம் என் ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இருப்பதாக. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.